அவ காசுலயே சரக்கு சைடிஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அவளே தப்பா பேசுற. உனக்கு மனசாட்சியே இல்ல? டேய் நான் திருப்பி தந்துருவேன்டா. கிழிச்ச ஏண்டா டேய், உனக்குலாம் ஏன் பொண்டாட்டி மாதிரி அமைஞ்சிருக்கும்டா, அப்ப தெரியும் உனக்கு. சை டேய் இன்னி கொஞ்சம் கதை இருக்குடா, கேட்டு போடா. உன் காசுல சரக்கு சைடிஸ் வாங்கி கொடு, அப்ப கேக்குறேன். அது இப்ப எங்க நடக்கிறது? இந்த மாச கணக்கெல்லாம் வந்துருச்சுல்ல, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இந்த மாசம் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் ஆயிடுச்சுங்க. இதான் நீ சிக்கனமா குடும்பம் நடத்துற லட்சணமா? இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். சாரிங்க, அடுத்த மாசத்துலேருந்து எல்லாத்தையுமே சிக்கனமா பார்த்து பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு கேஸும் பால் பில்லும் வந்துடும், அதுக்கு ஒரு 2000 வேணுங்க. வேற மளிகை சாமான் வாங்கணுங்க. நாளைக்கு நான் மெடிக்கல் செக்அப் பண்ண போறேங்க, அதுக்கு ஒரு இது எதுக்குங்க? எதுக்கோ வெச்சுக்கோ. போதுமா? போதும்டா டேய். எது டாவா? என்னடி இவ்வளவு நேரம் ஏங்க வாங்க போங்க பேசிட்டு இப்ப டா ஆகுது? அப்படிதான்டா சொல்லுவேன். பர்றா திரும்பவும் டா போட்டு பேசுறா. என்னடி திமுறா? இங்க பாரு, மரியாதை கெட்டு போக சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு எங்க என் கையில இருந்த 2 lakhs? பகல் கனவா? பகல்லையும் வர ஆரம்பிச்சிருச்சா? சரி, பாத்திரம் இருக்கு, அப்படியே கழுவி வச்சுடு. அதுக்கப்புறம் மாடியில துணி காய போட்டுரு, சரியா? நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். சரிம்மா. கனவுல முழுசா ஒரு 5 நிமிஷம் கூட மிரட்ட முடியல இவள. சார் தனிக்கேன் சார். ஓ சரி இருங்க, நான் போய் எம்டி சார் நானே எடுத்துக்கிறேன். அம்மா இல்லை சார்? அம்மா ஊருக்கு போயிட்டாங்கப்பா, தாத்தாக்கு பக்காவதா வந்துருச்சு, அதான் ஒத்தாசைக்கு. ஐயோ சார், உங்கள் அம்மா யார் கேட்டா? இந்த வீட்டுக்கார அம்மா இல்லையா? ஓ ஆமாம், அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? இல்லை சார், எப்பவுமே அவங்க தான் இருப்பாங்க, அதான். சரி 5 கேன் போட்டிருக்க, நோட் பண்ணிக்கிறேன். சார் என்ன? இல்லை சார், எப்பவுமே அம்மா கிச்சன் வரைக்கும் வந்து தண்ணி கேன் போட்டால் 100 ரூபா டிப்ஸ் தருவாங்க. எது? இந்த 10 அடி நடந்து வந்தா 100 ரூபா டிப்ஸ் தராங்களா? ஆமாம் சார், நீங்கள் வேணா அம்மாவை கேட்டு பாருங்க. டேய் அதெல்லாம் தர முடியாது, நீ கேன் இங்கே வச்சுட்டு போ, நானே எடுத்து போட்டுக்கிறேன். சரி ஓகே சார், டிப்ஸையும் தனிக்கன் காசையும் நான் அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன். காலங்காத்தால் கஞ்சப்ஷன் ஆகிட்ட வந்து மாட்டிட்டேன். தனியாக வர கேட்பானே இவன். அடி பாவி, தண்ணி கேன் போடுறவனுக்கே 100 ரூபா டிப்ஸ் தராளா? இது போக கேஸ்காரன், காய்கறிக்காரன், மளிகைக்காரன், கறிகடைக்காரன், பால்காரன், இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிப்ஸ் போகுதுன்னே தெரியாத தண்டத்துக்கு ஒரு வீட்டுக்காரன்.